வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்ல உள்ள ஆப்ஜெக்ட் அதாவது வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல மேத் ஆப்ஜெக்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ நாம அத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ மேத் ஆப்ஜெக்ட்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு வந்து தெரியும் மேத்தமேட்டிக்கலா சில ஆப்பரேஷன்ஸ் பண்ண முடியும். அதாவது காஸ், தீட்டா, சைன் இந்த இந்த நெறைய இந்த ட்ரிகனாமெட்ரில உள்ளது. அப்புறம் வந்துட்டு லாகிரிதம் வைக்கிறது, இல்ல வந்து யூலர்ஸோட நம்பர் அதாவது வந்து யூலர்ஸ் நம்பரு, பை இதெல்லாம் வந்து ஸ்கொயர் ரூட் இதெல்லாம் வந்து நம்ம மேத்தமேட்டிக்கலா வந்து நெறைய வந்து மேத்ஸ்ல பார்த்திருப்போம். ஸோ அத வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து பேராகிராஃப் குடுத்துடுறேன். எப்பவும் போல ஐடி வந்து டெமோன்றது குடுத்துடலாம். அப்புறம் நம்ம ஸ்கிரிப்ட் டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸ்கிரிப்ட் டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸும் பண்ணிடலாம் நம்ம. ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் டெமோ இதில வந்து டாட் இன்னர் HTMLயும் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு நான் இங்க என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பையோட வேல்யூ வந்து 3.14 இது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இத வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ட கேட்டா அதுக்கு வந்து எப்படி தெரியும்? அதுக்கு ஏன்டா தெரியணும்னு மட்டும் கேட்டுறாதீங்க. ஸோ சில இதுல சில சில வந்து இப்ப இஸ்ரோலலாம் எங்கேயோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தாங்க சொல்றேன். நான் ஒன்லி இஸ்ரோல வந்து யூஸ் பண்ணுவாங்கன்ற மாரிலாம் சொல்லல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப இஸ்ரோல வந்து மேபி பையோட வேல்யூ வந்து தேவைப்படலாம். ஸ்கொயர் ரூட் தேவைப்படலாம். இப்ப வந்து லாகிரிதம் தேவைப்படலாம். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அது யூஸ் ஆகும். ஸோ அந்த மாரி இடத்துலலாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்ன்றது தான் வந்து அந்த ஆப்ஜெக்ட். ஸோ டாட் போட்டேன். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே வந்து நெறைய வரும். LN10 அப்படின்னு ஈனா என்னன்னா யூலர்ஸ் நம்பரு. அப்புறம் பைனா வந்து நம்மளோட பை வேல்யூ. ஸோ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு இருக்குல்ல. SQRT ஆஃப் 2ன்னு இருக்குல்ல. ஸோ இதுனா வந்து ஸ்கொயர் ரூட்டா வந்து ஆஃப் 2 வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதே மாரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/2ன்னு 1_2 இருக்குல்ல. இது வந்து 1/2 ஓட ஸ்கொயர் ரூட்ட வந்து டிஃபைன் பண்ணும். அதே மாரி வந்து LN2ன்னு இருக்குல்ல. ஸோ அது வந்து நேச்சுரல் லாகிரிதம் ஆஃப் 2 LN10ன்னா நேச்சுரல் லாகிரிதம் ஆஃப் 10 ஸோ இந்த மாரி log2, log log10e இந்த மாரி இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து பேஸ் 10 லாகிரிதம் ஆஃப் இப்படின்றது வந்து ஷோ பண்ணும். ஸோ நம்ம இங்க வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் வச்சு தான் பார்க்க போறோம். ஸோ math.py வந்து நான் போடுறேன். ஸோ போட்டு இங்க வந்து ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 3.14ன்றது வந்துருச்சு. ஸோ இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள். இத வந்து நம்ம ரியல் டைம்ல நம்ம எங்கேயாச்சும் யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டீங்கன்னா, இந்த இத வந்து கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டோம். இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நமக்கு எப்படி வந்து இந்த மேத்ஸ் வந்து இந்த மேத் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து 4 ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதாவது வந்து ரவுண்டு, சீலு, ஃப்ளோரு, ட்ரங்க்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரவுண்டு, சீலு, ஃப்ளோரு இது 3ம் வந்து நம்ம காமனா யூஸ் பண்ணுவோம். எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப Zomato வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம Zomato இல்ல Swiggyல வந்து எதையோ ஒண்ணு ஆர்டர் பண்றோம் அப்படின்னா, நான் இப்போ ஒரு பீஸா ஒண்ணு ஆர்டர் பண்றேன். ஒரு ₹240 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 240.33 பைசே அப்படின்னு இருக்கு. ஸோ நான் இப்ப என்ன பண்ணணும்? சில இதுல வந்து 33 பைசேன்றதையும் போட்டு வாங்குவாங்க. அப்படி இல்ல. இப்ப 33 பைசேன்னா வந்து அது வந்து 5க்கு மேல போனா தான் நம்ம 1 வந்து ஆட் பண்ண முடியும். இது வந்து ஜெனரல் மேத்ஸ். ஸோ வந்து 5க்கு கீழ போனா நமக்கு இதே தான். ஸோ நான் அப்ப என்ன பண்ணலாம்? 240லயும் வைக்கலாம். இல்ல எனக்கு வேணாம். அத வந்து நான் 241 மாத்தணும். பாயிண்ட்க்கு அப்புறம் எது வந்தாலுமே நான் வந்து 241 மாத்தணும் அப்படின்னாலும் நம்ம மாத்திக்கலாம். ஸோ இந்த மாரி இடத்துல தான் வந்து நம்மளோட வந்து நமக்கு வந்து இந்த மேத்ன்ற ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில இடத்துல நமக்கு வந்து எங்க ஏதோ ஒரு வேல்யூல வந்து 5.2ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அத நம்ம 5ஆ மாத்தணும். இல்ல 6ஆ மாத்தணும். அந்த 5.2 அது என்ன அந்த 0.2ல வந்து நான் எப்படி வந்து இது பண்ண முடியும்? ஸோ இந்த மாரி இடத்துலலாம் வந்து நம்ம மேத் யூஸ் பண்ணுவோம். நம்ம அத வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து math.round வந்து வச்சு எப்படின்றத பார்த்துடலாம். math.round என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியரஸ்ட்டான இன்டிஜர வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ math.roundல வந்து நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, 4.6ன்றத குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5ன்றது ஷோ ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நான் இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். 5ன்றது ஷோ ஆயிடுச்சு. இதே நான் 4.5 குடுத்தேன்னாலும் எனக்கு 5 தான் வந்து ஷோ ஆகும். ஆனா, நான் இப்போ 4.4 குடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. 4ன்றது ஷோ ஆயிடுச்சுல்ல. நான் சொன்னேன்ல இந்த 5க்கு மேல போனா இந்த வேல்யூ, 5க்கு கீழ வந்தா இந்த வேல்யூ. ஸோ இதுதான் வந்து ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி பண்ற வேலை. ஸோ இதே வந்து சீல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வேல்யூவா இருந்தாலும் சரி, அது வந்து அதோட அதாவது இப்போ 4.1ன்னு நான் குடுத்தா கூட அது 5ன்னு தான் வந்து ஷோ ஆகும். ஸோ நான் இங்க பாருங்களேன். இங்க வந்து ரவுண்டுக்கு பதிலா நான் வந்து சீல்ன்றது யூஸ் பண்றேன். ஸோ நீங்க வந்து இத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சீல்னா ஓகே ரைட்டு டாப்ல சீலிங் இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணும்னா எப்பவுமே டாப்ல தான் போயிடும். இப்போ ரவுண்டுன்னா என்ன பண்ணும்? நம்ம என்ன குடுக்குறோமோ அதுக்கேத்த மாரி அது வந்து 5ன்னா அதுக்கு மேல, 5ன்னா அதுக்கு கீழ அ அதுக்கு கீழ அப்படின்ற மாரி வந்து ஷோ ஆயிடும். ஸோ இப்போ math.seal வந்து பார்த்தீங்கன்னா 4.4 நான் குடுத்தம்போதே வந்து 5ன்றது ஷோ ஆயிடுச்சு. இப்போ நான் இதே வந்து 4.7ன்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ 5ன்றது வந்துருச்சு. நான் இப்ப இங்கே 4.1 குடுக்குறேன்னு கூட வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கே 5ன்றது வந்துரும். ஸோ சீலோட வேல்யூ இதுதான். ஸோ நம்ம இங்க இப்ப நெகட்டிவ் வேல்யூ குடுத்தா என்ன ஆகும்? அதையும் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் -4.1ன்றது குடுக்குறேன். ஸோ இங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இங்க பார்த்தீங்கன்னா -4.1ன்றது தான் நமக்கு வந்து -4ன்றது தான் நமக்கு வந்து ஷோ ஆகுது.
ஸோ இதுதான் வந்து சீலோட வந்து ப்ராப்பர்ட்டி. இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர்ன்றது பார்க்க போறோம். ஸோ ஃப்ளோர்ன்றது என்னன்னா, அ சொன்னோம்ல டாப்ல வந்து சீல்னா வந்து மேல வந்து அது ரவுண்ட் பண்ணிடும். ஃப்ளோர்னா நீங்க 4.9 குடுத்தாலும் அது 4ஆ தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். ஸோ நான் இங்க வந்து ஃப்ளோர்ன்றத குடுக்குறேன். இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு நெகட்டிவ் வேல்யூ குடுக்க வேணாம். ஸோ குடுக்காம நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, 4.9ன்றத குடுக்குறேன். குடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். இங்க ரெஃப்ரெஷும் பண்ணி காட்டுறேன். 4ன்றது தான் வருது. இப்ப நான் இதே 4.1ன்னு குடுத்தாலும் எனக்கு வந்து 4ன்றது தான் வரும். ரெஃப்ரெஷ் பண்றேன். 4ன்றது தான் வருது. இதுதான் ஃப்ளோரோட ப்ராப்பர்ட்டி. இப்ப இதிலயே வந்து பார்த்தீங்கன்னா, சைன்ன்றது இருக்கு. இப்ப சைன்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன்ன்னா வேற ஒண்ணுமே இல்லங்க. இது இப்ப வந்து நெகட்டிவ் நம்பரா, இல்ல பாசிட்டிவ் நம்பரான்றத நமக்கு ஷோ பண்ணும். ஸோ சைன்ன்றத போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து நான் வந்து வெறும் 4ன்றத போடுறேன். ஸோ இது வந்து 1. அதாவது வந்து 1ன்னா என்னன்னா, பாசிட்டிவான நம்பர். இப்ப இதே நான் வந்து -4ன்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து -1. ஸோ இது வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதையே வந்து நான் 0வா போட்டா என்ன நடக்கும்? ஸோ 0 போட்டேன்னா 0ன்றது ரிட்டர்ன் ஆயிடும். இது வந்து நான் இங்க 1 இதுதான் குடுக்கணும்னு இருப்பேன். நீங்க 90 கூட குடுங்களேன். 19 குடுத்தா இது ஒரு பாசிட்டிவான நம்பர். ஸோ 1ன்றது நமக்கு ஷோ ஆகும். இதே நான் -90ன்றது குடுத்தேன்னா, -1 வந்து ஷோ ஆகும். இதுதான் சைனோட வந்து ப்ராப்பர்ட்டி. இதே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து நம்ம மேத் டாட்ல வந்து அதாவது வந்து பவர்ன்றது அதாவது வந்து இருக்கு. ஸோ என்னன்னா, எக்ஸ் டூ தி பவர் ஆஃப் அந்த இது சொல்லுவோம்ல, எக்ஸ் டூ தி பவர் ஆஃப் ஒய் அப்படின்றது. அதுதான் வந்து பவர்ல உள்ளது. ஸோ நான் இப்ப இங்க என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 8,2ன்னு குடுக்குறேன். இல்ல ஃபர்ஸ்ட் இத குடுத்து காமிக்கிறேன். 64ன்றது வந்துருச்சுல. ஸோ என்ன அப்டின்னா, இப்ப 2,2ன்னா நம்ம 2 பவர் 2 அப்டின்னு எழுதுவோம்ல. அதுதாங்க இதோட வேல்யூ வந்துட்டு. இப்ப மேல 8 நான் ஃபர்ஸ்ட் குடுத்தது 8 பவர் 2. இது வந்து 2 பவர் 2. ஸோ வந்து 2 பவர் 2 4ன்றது நமக்கு ரிட்டர்ன் ஆயிடுது. ஸோ இந்த மாரி வந்து மேத் டாட் பவர்ன்றது. இதே நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்டும் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸ்கொயர் ரூட் வந்து ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள். நான் காலேஜ், ஸ்கூல் எல்லாத்துலயும் படிச்சது வந்து இந்த இந்த நம்பர் வந்து எனக்கு ஈஸியா இருக்கும். ஸோ 64ன்றது வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 வந்து 8. ஸோ இதுதான் வந்து இது. இதே மாரி நீங்க வந்து நெறைய குடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்ப வந்து இது அப்சல்யூட் வேல்யூன்றது சிலது இருக்கு. ஏபிஎஸ் மேத் டாட் ஏபிஎஸ்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸோ அது என்னன்றத நான் ஃபர்ஸ்ட் போட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ மைனஸ் நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவ்ல ஏன் போடுறேன்றதையும் சொல்லிடுறேன். -4.7 சொல்லி வச்சுட்டேன். இது என்னன்னா, நம்ம என்னதான் நெகட்டிவ் வேல்யூ குடுத்தாலும், அத வந்து அது பாசிட்டிவா தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கும். நான் இங்க வந்து -90.7 குடுக்கறனாலும் அது பாசிட்டிவா தான் எடுத்துக்கும். இப்ப நான் இங்க வந்து 90.7ன்றது குடுக்கறதுக்கு பதிலா, இங்க வந்து 0.7 பாசிட்டிவா குடுத்தாலும் அது பாசிட்டிவா தான் எடுத்துக்கும். நெகட்டிவா குடுத்தாலும் அது நெகட்டிவா தான் வந்து எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து அப்சல்யூட்டோட ஒரு பவர். இதுலயே வந்து நம்ம அதாவது வந்து இதெல்லாம் இருக்குங்க. சைனு, காசு இதெல்லாம் போட்டும் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சைனு, காசு, லாக் 2 அது இதுன்னு போட்டு நெறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அத மேக் பண்றேன். ஸோ இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி எங்கேயுமே சைன், காசுலாம் நம்ம எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ காலேஜ்ல ஏன் படிச்சேன்னு எனக்கு தெரியல. அந்த மாரி விஷயத்துலலாம் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டோம். அதனால நான் அத கவர் பண்ணல. அது உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா மேக் பண்றேன். ஸோ இதுல வந்து இன்னொரு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது நம்ம வந்து ரொம்பவே வந்து நெறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து என்ன ப்ராப்பர்ட்டின்றத சொல்லிடுறேன். math.randomன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ math.randomனா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப 0.87ன்னு இருக்குல்ல. ஸோ நான் இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ண எனக்கு புது வேல்யூ கிடைச்சிட்டே இருக்கும். இப்ப 0.66 இருக்குல்ல. ஸோ இது வந்து 0.25 இருக்குல்ல. ஸோ வந்து இப்ப நெக்ஸ்ட் 0.67 இப்ப இந்த மாரி தான் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டே வந்து நமக்கு புதுசு புதுசான வேல்யூ வந்து வருதுல்ல. இதெல்லாம் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? இந்த math.random வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒரு 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 கேட் வெப்சைட்டோ இல்ல வந்து ஒரு டாக் வெப்சைட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒவ்வொரு ரெஃப்ரெஷ் பண்ண புதுசான டாகு, புதுசான கேட்டு இந்த மாரி வந்து ஷோ ஆகுற வெப்சைட்லாம் இருக்கு. அந்த மாரி வெப்சைட்லலாம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த math.random தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாரி வந்துட்டு இது நான் வெறும் நம்பர் மட்டும் வருது. நம்ம அத வந்து இமேஜையும் வச்சு நம்ம வந்து ஜெனரேட் பண்ணலாம். நம்ம அதுக்கான ஒரு தனியா ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறோம். ஸோ வந்து நம்ம JavaScript கோர்ஸ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. இதுதான் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.